ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஜம்மு வந்து 215 கிலோமீட்டர்ஸ், 3 hours டிரைவு. அவசரப்பட போகிறதில்ல, பொறுமையாக தான் போக போகிறேன். என்ன சொல்கிறது, பிரேக் எடுத்து தான் போக போகிறேன். ஹைவே ரீச் பண்ணிட்டோம். அண்ட் ஆக்சுவலி சிட்டியிலேருந்து ஹைவேக்கு ஒன்றும் பெரிய டிஸ்டன்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பதன்கோட் அப்படிங்கிற ஒரு ஏரியா போவோம். அது இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ், லைக் எக்ஸாக்டாக ஹாஃப்வே பாயிண்ட் மாதிரி. அண்ட் அங்கேருந்து ஜம்மு பார்த்திங்கன்னா இன்னொரு 100 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அம்ரிட்சர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லைக் என்ன சொல்கிறது, அவ்வளோ க்ரீனாக இருக்குது. நேற்று நாங்கள் வாகா பார்டர் போனப்பவும் சரி, இங்கேயும் சரி பார்த்திங்கன்னா சுற்றி அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, கிளம்பி ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். ஒரு குட்டி பிரேக் எடுத்தோம், தண்ணிலாம் குடிச்சிட்டு போகிறதுக்கு கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட்டு பதன்கோட்க்கு இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பதன்கோட் தாண்டிட்டோம். அண்ட் ஜம்முக்கு இன்னும் 90 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம ஜம்மு தாண்டி காத்ரா அப்படிங்கிற ஒரு ஊர் வரைக்கும் இன்றைக்கி போக போகிறோம். ஏன்னா அங்கே தான் ஸ்டே ஆப்ஷன்ஸ் நிறையா இருந்தது. இங்கேருந்து ஸ்ரீநகர் பார்த்திங்கன்னா வெறும் 337 கிலோமீட்டர்ஸ், ஜம்மு 88. அப்படியே லே போட்டிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். லே எவ்வளோ இருக்கும்னா ஒரு 700 இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து. பார்த்துட்டேன்டா, அந்த சைடு தானே வந்தான். சரி, இன்றைக்கி ரூம் போய் ஆஃப்லைனில் மேப்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஜம்மு என்ட்ரானவுடனே என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இது செல்ஃபோன் டவர்லாம் கட் ஆகிடுச்சு. லைக் ஜம்மு டவுன் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் வந்து சிம் வாங்கணும். அப்புறம் அந்த வழி ஃபுல்லாக இது போல் மருத்துவ செடிகளாக இருந்தது. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்கே இருக்கோம்னா ஜம்முவில் இருக்கோம். அண்ட் இப்போ வந்து போய் ஒரு பிஎஸ்என்எல் சிம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது தான். 2 hours later. ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணியும் பிஎஸ்என்எல் சிம் கிடைக்கல. எல்லா இடத்துலையுமே ஒரு லோக்கல் ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. யாராவது கிளம்பி வரீங்கன்னா ஊரில் இருந்தே பிஎஸ்என்எல் போஸ்ட்பெய்டு சிம் வாங்கிட்டு வந்துக்கோங்க. இங்கே வந்து வாங்கலான்னா அது வந்து பயங்கரமாக அலைய விடுறாங்க. பிஎஸ்என்எல் மட்டும் இல்லை, ஏர்டெல்லையும் கேட்டு பார்த்துட்டோம். ஏர்டெல்லையும் வந்து லோக்கல் ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. அதனால் வெளியே ஒரு இடத்துல வந்து காசு கொடுத்து தான் மறுபடியும் சிம் வாங்கியிருக்கோம். ஒர்க் ஆகும் தான் சொல்கிறாங்க. யூஸ் பண்ணி பார்க்க தான் தெரியும். ஏன்னா அது வந்து ஒரு ப்ரீபெய்ட் கம் போஸ்ட்பெய்டு அந்த மாதிரி சிம்மு. ஜம்முவை தாண்டினா தான் தெரியும் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஆக்சுவலி நான் ஊரில் இருக்கும்போதே யோசித்தேன். பட் ஆனால் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து நான் போனேன். அண்ட் அப்போது நான் போனப்போ லேட் ஆகிடுச்சு. அண்ட் ஆஃபீஸ் மூடிட்டாங்க, அதனால் எடுக்க முடியல என்னால். அதுக்கெல்லாம் சேர்த்து இப்போ நான் அனுபவிக்கிறேன். On a new adventure. On a new adventure. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டனல் தெரியுது. அந்த டனலுக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். வேறு லெவல். ஜம்மு வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தது ரோடு. ஜம்முலேருந்து பார்த்தீங்கன்னா லைக் ஜம்மு கிராஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓ, குட்டி ஒன்று நல்லா அந்த எண்டு தெரியுது. பாருங்க, உடனே இன்னொரு டனல். இதை விட்டு வெளியே வந்தீங்கன்னா இன்னொரு டனல். அன்றைக்கி ஈவினிங் ஒரு 6:30க்கு தான் நாங்கள் காத்ரா ரீச் ஆனோம். சொல்லப்போனால் ரொம்ப சீக்கிரமாகவே ரீச் ஆகிருக்க வேண்டியது. ஆனால் அந்த சிம் வாங்குறதுல டிலே ஆகி ஆல்மோஸ்ட் இருட்டினதுக்கப்புறம் தான் நாங்கள் ரீச் ஆனோம். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 7th of September. அண்டு இன்றைக்கி நாங்கள் வந்து காத்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து ஸ்ரீநகர் போக போகிறோம். ஆக்சுவலி இங்கே காத்ராவில் வைஷ்ணவ தேவி டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான டெம்பிள் இருக்குது. கிளிக்கும்.
அதனால் அப்படியே வண்டி அடியில் கொண்டு போய் நிறுத்தியிருப்பேன். ஸோ ஆனால் அந்த டெம்பிளுக்கு போகணுன்னா ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் நடக்கணுமாமா. அப்படி இல்லைன்னா ஹெலிகாப்டர் சர்வீசஸ் இருக்குது. ஹெலிகாப்டர் சர்வீசஸ்க்கு வந்து நம்ம சம் 3700 ஒரு ஆளுக்கு 2 வேக்கு பே பண்ணணுமாமா. ஸோ அதனால் ஆக்சுவலி நான் அதை பிளான் பண்ணவே இல்லை. பட் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. பட் போக முடியாத சிச்சுவேஷன்னால் இப்போ நம்ம அப்படியே கிளம்புறோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. எங்கே? ஓஹோ, ஆனால் ஹெலிகாப்டர் எங்கே? ஹெலிகாப்டர் இங்கேருந்து கிளம்புவோம். அப்படியா? நின்று பார்த்துட்டு போகலாமா? ஏய், இத்திலூண்டு இடத்துல எங்கேருந்து ஹெலிகாப்டர் கிளம்பும்? ஹெலிகாப்டருக்கு கேட்டு பார்ப்போமா, ஹெலிகாப்டர் இங்கே பறக்குமான்னு. நோ பார்க்கிங் ஜோன்னு போட்டிருக்கு. ஹெலிபேட் டெர்மினல் காத்ரா. ஸோ ஹைவே டச் ஆகிட்டோம். ஸ்ரீநகர். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த ஹைவேல எல்லோரும் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க. அது இந்த டாக்ஸி பீப்புள் வந்து இந்த ரோட்டில் ஓட்டி பயங்கரமாக பழகியிருப்பாங்க போல். விட்டு அலாசுறானுங்க. எதுக்கு நிறுத்துறாங்க? ஐயோ, ரோடு வேலை நடக்குது, நிற்க சொல்லியிருக்காங்க. ஒரு கிலோமீட்டர் 2.5 மணி நேரம். ஸோ ஒரு குட்டி பிரேக் எடுத்தோம். ஸ்ரீநகருக்கு இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ். என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபுல் ஹைவேவாக இருந்தது. திரும்ப வந்து கொஞ்சம் ரோடு மோசமாச்சு. அதுக்கப்புறம் 2 லேன் ஆயிடுச்சு. 2 லேனில் கிட்டக்க என்ன சொல்கிறது, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருந்தது. அப்புறம் டக்குன்னு பார்த்தா இப்போது மறுபடியும் ஹைவே. இப்போது என்ன சொல்கிறாங்க, ஃபுல்லாக இதுக்கு மேலே இதே மாதிரி ஹைவே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்லது தான். ஒரு டனல் ஒரு மாதிரி இருக்குது. உள்ளே அவ்வளோ சில்லுன்ட்டு இருந்தது. வெளியே வந்தவுடனே கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸோ டக்குன்னு ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மி வெஹிக்கிள்ஸ்லாம் போகிறதுக்கு. எல்லா வண்டி மேலேயும் பாருங்கள் ஆம்டாக ஒருத்தர் நின்றுருப்பார். ஒருத்தரில் 2 பேர். ஸ்ட்ரெயிட் போக முடியாதா? ஸ்ரீநகர் இப்படி போய் இல்லை, இது எப்போவுமே இப்படி தான் இருக்குமா இல்லை இப்போ தான் இப்படி இருக்குதான்னு தெரியல. ஏதாவது பாகிஸ்தான் குண்டுக்கு இது போட்டு போகிறோம். டைவர்ட் பண்ணுறாங்க, அங்கங்கே நிறுத்துகிறாங்க. ஆக்சுவலி இப்போ ஒரு போர்டு வந்துச்சு, லே வந்து 475 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. பார்த்தோன்னே செம்ம ஜாலியாகிடுச்சு. செம்மையாக இருக்குல்ல? On a new adventure. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வந்து பேட் ஃபேக்ட்ரி. இங்கே அவங்க அங்கே அடுக்கியிருக்கிறது எல்லாமே வந்து பேட் சேர வுட்டு தான். அதே மாதிரி தான் இந்த சைடும் வந்து ஆல்ஃபா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உள்ளே தெரியுதா, இங்கே உள்ள வந்து ஃபேக்ட்ரி. நான் இங்கே ஒரு பேட்டு வாங்கினேன். லைக் ஒரு பேட்டில் 2 பேட்டு வாங்கினேன். வாங்கி நான் கேரி பண்ணல ஆக்சுவலாக. அவங்க வந்து பார்சல் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ அது சேஃபாக நம்ம வீட்டுக்கு போய் ரீச் ஆயிரும். ஸோ இங்கேருந்து ஸ்ரீநகர் 45 கிலோமீட்டர்ஸ் 1 hour. கிளம்பலாமா? ஸ்ரீநகர் ரீச் ஆகிட்டோம். அண்ட் இப்போது ரூம் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் டல் லேக்கில் ஹவுஸ் போட் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். கால் பண்ணி பேசியாச்சு. भैया वो नहीं ऐसा डालो. ऐसा गाँव का आदमी है, हमको क्या पता है. I put your luggage here. Okay? Okay. You sit. You come. Go. I can go walk inside. ஷிகாராவில் எங்களை கொண்டு போய் எங்களோட ஹவுஸ் போட்டில் ட்ராப் பண்ண போகிறாங்க. அங்கே பார்த்தியா நடமாடும் கடை. தமிழ்நாடு. தமிழ்நாடு. चलो आजा आप ऊपर चलो. Masuk mas. Hah? Warning second mas. போஸ்ட் கோவிட் டைமுங்கிறதுனால இந்த ஹவுஸ் போட் எங்களுக்கு ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் கிடச்சிது. அண்ட் அந்த 3 bedroom ஹவுஸ் போட்டில் வந்து வேறு யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். எங்களுக்கு 2 nightsக்கு வந்து 3600 சார்ஜ் பண்ணாங்க வித் 2 times ஃபுட்டோட. அன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஷிகாரா ரைட் போயிருந்தோம். அந்த ஹவுஸ் போட் ஓனரே வந்து எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. பட் நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் இருக்கோம். சுற்றி ஷாப்ஸாக இருக்குது. நாங்கள் ஒரு ஷிகாராவில் இருக்கோம். சுற்றி கடை. நாங்கள் இப்போ ஷிகாராவில் இருந்துகிட்டே வந்து இப்போ ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். Leader, big leader.